நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. புதிய ஆண்டு பிறக்கிறதால லீவ் விட்டுற மாட்டோம். வழக்கம் போல இன்னைக்கும் நிறைய வெளிவராத செய்திகளும் செய்திகளாக்கப்படாத சுவாரஸ்யங்களும் நமக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? தாராளமாக ரோபோ. நான் மட்டும் இல்லை, நேயர்களும் அதுக்காக தான் காத்திருக்காங்க. சொல்லு, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரீசெண்டாக நடந்த பொதுக்குழு தானே? வேற என்னவா இருக்க முடியும்? இலை கட்சி தலைமை பொறுப்புக்கு அவங்கள கொண்டு வரணும்னு கஷ்டப்பட்டவங்க, பாடுபட்டவங்க, உழைச்சவங்க எல்லோரும் அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க. ஆனா இது எதிர்பார்த்த மாற்றமா, எதிர்பாராத திருப்பமாகிற குழப்பம் ஒரு பக்கம் நீடிக்கிறதா பேச்சு அடிபடுது. எதை வச்சு அப்படி சொல்ற? அடுத்த 4.5 ஆண்டும் எந்த பிரச்சனையும் வராம சுமூகமா போகணுங்கிறதுக்காக இலை கட்சியில முக்கிய பொறுப்புகள் வகிக்கிறவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி பிரதிநிதிகளும் தான் அவங்க தலைமை ஏற்கணும்னு விரும்பினதா சொல்லப்படுது. மற்றபடி அடிமட்ட தொண்டர்கள் பெரும்பாலானோருக்கு இது விருப்பம் இல்லையா. பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்ச அன்னைக்கே பல இடங்கள்ல போஸ்டர்களையும் பேனர்களையும் அவங்க முகம் மட்டும் கிழிக்கப்பட்டதையே அதுக்கு உதாரணமாகவும் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்ற? தொண்டர்களுக்கு அவங்க தலைமை பிடிக்கலங்கிறியா? அப்படின்னா அது அடுத்தடுத்த தேர்தல்களில் எதிரொலிச்சிடாது? நீயே இவ்வளவு யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்களா? வர்ற மே மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி இலை கட்சி புதிய தலைமை மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்களாம். தொண்டர்களுடைய ஆதரவை திரட்டுறது தான் அவங்களுடைய அடுத்த இலக்குன்னு பேசிக்கிறாங்க. அடுத்த இலக்கா? சரி, அதை விடு. நாடு முழுக்க பரபரன்னு பல ரெய்டுகளை நடத்தி பண முதலைகள் பலரோட இடங்களில் வேட்டையாடின வருமான வரித்துறையினர் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்களே, என்ன மேட்ரு? எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால தான் தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது சின்ன இடைவேளை தான் விக்ரம். வேட்டை இனியும் தொடரும். முக்கியமா கரைவேட்டி பிரமுகர்கள் பலர் இன்னும் லிஸ்ட்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இலை கட்சி நிர்வாகியான பொள்ளாச்சி பிரமுகர் ஒருத்தர் சிக்க போறாரு. பொள்ளாச்சி பிரமுகரா? அவர் பெரிய ஆளாச்சு ரோபோ. சொந்தமா பல கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல விக்ரம், சொந்தமா ஒரு பினான்ஸ் கம்பெனியும் வச்சிருக்காரு. இலை கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் அவருடைய நிதி நிறுவனத்தை பயன்படுத்தி பணப்பரிமாற்ற விஷயத்துல ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்களாம். அப்போ ரெட்டியால பலர் வரிசையா மாட்டின மாதிரி பொள்ளாச்சிக்காரரால பல கரைவேட்டிகள் மாட்ட போகுதுன்னு சொல்லு. உண்மைதான் விக்ரம். ரெட்டியை பத்தி பேச்சு எடுத்ததால இன்னொரு மேட்டர் ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஜாமீன் மனு தானே, அதான் ரத்தாயிடுச்சே. ஜாமீனுக்கான எந்த அவசியமும் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் மேட்டரே. ஏன்னா ஜெயில அவ்வளவு சுகமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காங்க, அதைத்தானே சொல்ற? ஃபர்ஸ்ட் கிளாஸா? நீ வேற விக்ரம். சாதாரணமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற வசதிகள் இவங்க அறைகளை கம்பேர் பண்ணும்போது 10% கூட ஒர்த்து கிடையாதான். புதிய கட்டில், மெத்த, டேபிள், சேர், டிவி, ஃபேன்னு சகல வசதிகளும் அவங்க அறைகள்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லு. அது மட்டுமல்ல விக்ரம், சிறைக்கு போன முதல் நாள்ல இருந்தே உயர்தர ஹோட்டல் சாப்பாடு தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த வசதிகளுக்காக ரெட்டி டீம் பல லட்சங்களை வாரி இறைச்சிருக்கான். ஆக பணக்காரன் எங்க போனாலும் பணக்காரனா தான் வாழ்றான். ரைட்டு. ரெட்டி மேட்டரை தொட்டுட்டு ரூபாய் நோட்டு விவகாரத்தை தொடலைன்னா நல்லா இருக்காது. நானே அடுத்த சப்ஜெக்டா அதைத்தான் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். பரவாயில்ல, நீயே கேட்டுட்ட. ரூபாய் நோட்டு விவகாரத்தால நாடு முழுக்க பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் செயல்படாம இருக்கு. பணமில்லா பரிமாற்றம்ன்ற பேர்ல கிரெடிட் கார்டுகளையும் டெபிட் கார்டுகளையும் பயன்படுத்த மக்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை விட்டுட்ட, அதையும் சேர்த்துக்கோ. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மொத்தத்துல கேஷ்லெஸ் டிரான்சாக்சனுக்கு மக்கள் அத்தனை பேரையும் மாத்தணும்னு மேற்கொண்ட முயற்சியில இது வரைக்குமே 60% குறைவான மக்கள் தான் வங்கி கணக்கே தொடங்கி இருக்காங்க. அதை 100% தான் அவங்க இலக்குன்னு பேசிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ண போறாங்களா? இன்னைக்கு பணம் இல்லாததால செயல்படாம இருக்கிற ஏடிஎம் மையங்கள் நிரந்தரமா மூடப்படும்னு சொல்றாங்க. என்ன ரோபோ சொல்ற? கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சா போக போக பழகிடுங்கிற கதையால இருக்கு. அதேதான் விக்ரம். முடிஞ்ச வரைக்கும் கரன்சி பயன்பாட்டை குறைச்சிட்டு கேஷ்லெஸ் டிரான்சாக்சனுக்கு மக்களை மாத்திர அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள இருக்காங்க. அதுக்காக புது புது திட்டங்களும் அறிவிக்கப்பட இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரோபோ. நல்ல விஷயம்னே எடுத்துக்கிட்டா கூட திடுதுப்புன்னு சொன்னா எப்படி மாத்திக்க முடியும்? இது மக்களுடைய அடிப்படை சுதந்திரத்துல கை வைக்கிற வேலை மாதிரி எல்லாம் தெரியுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது விக்ரம். வந்த தகவல்களை உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். என்னவோ, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மேட்ருக்கு வா. அடுத்து என்னங்கிறதையும் நீயே சொல்லிட்டா நல்லா இருக்கும். அப்படி சொல்றியா? சரி, அரசியல் பேச ஆரம்பிச்சு அரசியல்வாதிகளை தொட்டு அந்த பண மேட்டரில் வந்து நிற்கிது. மறுபடியும் அரசியலுக்கு வருவோம். இலை கட்சி தவிர மற்ற கட்சி மேட்டர் ஏதாவது இருக்கா? சங்கரன் கோவில்ல சூரிய கட்சிக்கும் பம்பரம் கட்சிக்கும் மோதல் முத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் தாக்கி பேசுறதுக்காக போட்டி கூட்டங்கள் நிறைய நடந்த வண்ணமா இருக்கு. இன்னுமா அவங்க பிரச்சனை முடியல? சூரிய கட்சி தலைவரை பார்க்க பம்பர கட்சி தலைவர் மருத்துவமனைக்கு போனப்போ ஆரம்பிச்சது. ஆமா விக்ரம்,
அந்த சம்பவத்தை தொடர்ந்து பல இடங்கள்ல சூரிய கட்சி இளைய தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பம்பர கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. பதிலுக்கு சூரிய கட்சிக்காரங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. பம்பர தலைவருடைய சொந்த தொகுதியான சங்கரன் கோவில்ல அந்த கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அதை எப்படி சும்மா இருப்பாங்க? மருத்துவமனை சம்பவத்துக்கு அடுத்த நாளே கடந்த 18ஆம் தேதி சூரிய கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்களே. அந்த ஆர்ப்பாட்டத்தில் சூரிய கட்சி இளைய தலைவரை திட்டி தீர்த்துட்டாங்க. அதுக்கு பதிலாக பேராசிரியர் பிறந்தநாள் திருமுனை பிரச்சாரம்ன்ற பேர்ல அதே தேரடி திடல்ல கடந்த 22ஆம் தேதி சூரிய கட்சிக்காரங்க கூட்டம் நடத்தினாங்க. பம்பர தலைவரை விமர்சனம் செய்யறதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்துல திருநெல்வேலி மட்டுமில்லாம தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்தும் சூரிய கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் அவரை எந்த அளவுக்கு திட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டி தீர்த்துருப்பாங்களே. அது பரவாயில்ல விக்ரம். பேசினவங்கள ஒருத்தர் கூட பிறந்தநாள் காணும் பேராசிரியர் பத்தியோ அவருடைய அரசியல் சாதனைகள் பத்தியோ பேசவே இல்லை. அத்தோட முடிஞ்சணும்னு பார்த்தா அதே தேரடி திடல்ல திருநெல்வேலி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா அறிவிக்க கோரி கடந்த 29ஆம் தேதி பம்பர கட்சிக்காரங்க மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. போட்டிக்கு அடுத்த நாள் அதாவது 30ஆம் தேதி மாலை ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி சூரிய கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இப்படியே போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இதே கேள்வி 2 கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் பரவலா எழுந்திருக்கிற நிலையில நெல்லை மேற்கு மாவட்ட பம்பர கட்சி செயலாளர் இத்தோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம். ஆனா சூரிய கட்சிக்காரங்க விடுவாங்களான்னு தான் தெரியல. ஆக மொத்தம் ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்லையும் திருமுனை பிரச்சாரன்ற பேர்லையும் பொதுக்கூட்டம் நடக்கிறது அங்கே வாடிக்கையாயிடுச்சு. எப்பவும் சங்கரன் கோயில் மட்டும் பிஸியாகவே இருக்குன்ற. ரைட்டு, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்தடுத்த மேட்டர்களை பேசலாமா? நிச்சயமா விக்ரம். காக்கிகள் பத்தின மேட்டர்களும் சிலது இருக்கு. பிரேக் போயிட்டு வந்து பேசலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. சொல்லு ரோபோ, காக்கிகளை பற்றி சில மேட்டர்கள் இருக்குன்னு என்ன? அண்ணா சதுக்கத்தை பாத்துக்கிற குற்றப்பிரிவு பெண் அதிகாரி லஞ்ச புகார்கள்ல ஆண் அதிகாரிகளையே மிஞ்சுறாராம். லஞ்சம் வாங்குறதுல என்ன ஆண் அதிகாரி பெண் அதிகாரி? அதுவும் சரிதான் விக்ரம். நாம விஷயத்துக்கு வருவோம். சாதாரண காக்கி பணிக்கு சேர்ந்த நாள்ல இருந்து உதவி ஆய்வு அதிகாரியா ஆகிற வரைக்கும் அதே காக்கி நிலையத்துல வேலை பார்த்த அவங்க ஆய்வு செய்யற அதிகாரியா ஆனதும் காஞ்சிபுரத்துல பணியமர்த்தப்பட்டாங்க. அப்புறம் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி மறுபடியும் அதே அண்ணா சதுக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஆமாம், பழக்கப்பட்ட இடமாச்சே, எல்லாத்துக்கும் அதான வசதி. ஆமா விக்ரம். புகார் கொடுக்க போறவங்க தெரிச்சு ஓடி வர்ற அளவுக்கு லஞ்சம் தலைவிரிச்சாடுதான் அங்க. லஞ்சம் இல்லாம எந்த வேலையும் நடக்காதான். கடற்கரை ஓரத்துல கேட்பார் இல்லாம நிக்கிற இருசக்கர வாகனங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதை திரும்ப வாங்க வர்றவங்க கிட்ட அளவில்லாம வசூல் வேட்டை நடத்துறாங்களாம். இப்படி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பிட்ட அந்த ஸ்டேஷனை பத்தி புகார்களும் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கான். உயர் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களான்னு பாதிக்கப்பட்டவங்க புலம்பி தள்ளுறாங்க. அது எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க? கண்டிப்பா நடக்கும்னு நம்புவோம். அடுத்த மேட்டருக்கு போலாம். காக்கிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டதால சமீப காலமா அந்த துறையில பரபரப்பா பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டை பத்தி பேசலாம். என்ன குற்றச்சாட்டு? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஓரங்கட்டப்படுறதா காக்கி துறையில ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அடப்பாவுமே, வேற எந்த துறையிலன்னு சொல்லியிருந்தாலும் நம்பலாம். காக்கி துறையிலே அப்படின்னு சொன்னா நம்ப முடியலையே ரோபோ. நம்புறது கஷ்டம்தான், ஆனா அதுதான் உண்மை. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அப்படின்னா 1-2 உதாரணங்களை எடுத்து விடுறது. வேப்பேரி காக்கி அதிகாரி சக காக்கிகளுடைய சாதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில தான் அவங்கள நடத்துறாராம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காக்கிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கறது இல்லையா. அவங்கள தரக்குறைவாதான் நடத்துறாராம். இவ்வளவு ஏன், அவர் பயணம் செய்யற வாகனத்துல கூட அவங்கள எக்காரணம் கொண்டும் ஏத்த மாட்டாராம். அடப்பாவுமே, உயர் பொறுப்புல இருக்கிற ஒரு அதிகாரி இப்படி செய்யறது நல்லாவா இருக்கு? இதே மாதிரி மாதவரத்துல சட்டம் ஒழுங்க பாத்துக்கிற அதிகாரியும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காக்கிகளை ஒதுக்கியதான் வச்சிருக்காராம். அவங்களுக்கு உரிய விடுமுறை கூட கொடுக்கறது இல்லையா. ஒட்டுமொத்தமா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த காக்கிகள் இருட்டடிப்பு செய்யப்படுறாங்கன்னு சொல்லு. ஆமா விக்ரம். அதிருப்தியிலையும் சோர்விலும் இருக்கிற பாதிக்கப்பட்ட காக்கிகள் எங்க போய் முறையிறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்களாம். அவங்களுக்குன்னு விடிவு காலம் பிறக்காமலா போயிட போகுது. அடுத்த மேட்டருக்கு வா. காக்கிகளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். ஒட்டுமொத்த காக்கிகளையும் அதிருப்தியில ஆழ்த்தி இருக்கிற விஷயத்த அடுத்து பார்க்கலாம். ஒட்டுமொத்த காக்கிகளும் அதிருப்தி ஆகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நடக்க வேண்டியது நடக்காம இருக்குது தான் அவங்க அதிருப்திக்கு காரணம். வளவளன்னு இழுக்காம மேட்டருக்கு வா ரோபோ. கடந்த 3 வருஷமா காக்கிகள் நலன் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவுமே எடுக்கப்படலையாம். ஏடுல இருந்து ஏடிஎஸ்பி வரைக்கும் ப்ரமோஷனுக்காக பலர் காத்திருக்காங்களாம். எதனால எல்லா அலுவல்களும் அப்படியே நிக்குது? யார் காரணம்? உள்துறை விவகாரங்களை பாத்துக்கிற அதிகாரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லப்படுது. கடந்த 3 வருஷமா எந்த ஃபைலையும் மூவ் பண்ணலையா அபூர்வமான அந்த அதிகாரி. அவங்க இழுத்தடிக்கிறதுனால தான் எல்லாமே நிலுவையில் இருக்கு, அப்படித்தானே? அடுத்த மேட்டருக்கு வா. கோழிப்பண்ணை மாவட்டத்தில் குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடைய பின்னணி தகவல்கள் இருக்கு.
அந்த சம்பவத்தை செய்திகள் மூலமாக நானும் கேள்விப்பட்டேன் ரோபோ. அதில் என்ன பின்னணி தகவல் இருக்குது? உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை பத்தியும் குற்றவாளிகளோட சேர்ந்து உண்மையை மறைச்ச காக்கிகளை பத்தியும் தகவல்கள் இருக்கு. அடப்பாவீங்களா, டீட்டெயிலாக சொல்லு. 17 வயது பெண் சொந்த சகோதரர் பெற்றோர்களால கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள்ல வந்த பிறகுதான் மாவட்ட நிர்வாகமும் காக்கித்துறையும் நடவடிக்கை எடுத்தாங்க. அதுவும் அந்த பெண் எரிக்கப்பட்டு 24 மணி நேரம் ஆன நிலையில தான் களத்துல இறங்கி 2 துறையும் ஒத்துமையா செயல்பட்டு இருக்காங்க. அதான் எப்படின்னு கேட்குறேன், என்ன செஞ்சாங்க? அந்த பெண் 10ஆம் வகுப்புல 464 மதிப்பெண் வாங்கின நிலையில மேற்கொண்டு படிக்க விடாம தனக்கு குழந்தை திருமணம் செய்ய பெற்றோர் திட்டமிட்டுறதாவும் தன்னை காப்பாற்றும்படியும் சைல்டு லைனுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த பெண்ணை மீட்ட சைல்டு லைன் அமைப்பினர் குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுமத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அங்க தேடி போன பெற்றோரும் உறவினர்களும் அவங்க கிட்ட பேசி மகளை படிக்க வைக்கிறதா உறுதி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வெளியூர்ல 6 மாசம் பள்ளிக்கு அனுப்பப்பட்ட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து கட்டாய திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம் ரோபோ, சுருக்கமாக சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் சைல்ட் லைன் அலுவலகத்துக்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு. தன்னுடைய பெற்றோர் தனக்கு பாதுகாப்பு வழங்க மாட்டாங்கன்னும் பாதுகாப்பு கொடுத்து படிக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு வாக்குமூலம் கொடுத்த அந்த பெண்ணை பெற்றோர் பேரம் பேசினதும் சைல்ட் லைன் அதிகாரிங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி திரும்பி வந்த 3வது நாள் தான் அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆதாரங்களோட செய்தி வெளியானதும் கொலையாளிகளை கைது செஞ்சுட்டாங்கல்ல. அந்த பெண்ணோட சகோதரன் கொலை செஞ்சதாகவும் தந்தைய கொலைய மறைச்சதாகவும் வாக்குமூலம் வாங்கி வழக்க முடிச்சிட்டாங்க. ஆனா கல்யாண வயசை எட்டாத அந்த பெண்ணை திருமணம் செஞ்ச அந்த நபர், அவரோட குடும்பத்துக்காரங்க, அந்த பெண்ணோட உடலை மயானத்துக்கு எடுத்துட்டு போனவங்க, எரிச்சவங்கன்னு யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. ஆமாம்ல, சட்டப்படி அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, ஏன் அப்படி செய்யலை? நடவடிக்கை எடுக்காம இருக்க சில லட்சங்கள் கைமாறி இருக்கிறதா சொல்லப்படுது விக்ரம். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த பகுதி காக்கி உதவி அதிகாரியுடைய லஞ்ச முறைகேடுகளை பத்தி 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில கூட பேசியிருக்கோம். அட பாவீங்களா, எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்காங்களே. டோன்ட் வரி விக்ரம், தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது என்னமோ வாஸ்தவம் தான் ரோபோ. சரி, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ரோபோ. இன்னும் நாம் வெளிக்கொண்டு வந்த முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக விவகாரத்தில் எந்த அப்டேட்டும் வரலையே. இந்த வாரம் உண்டா இல்லையா? உண்டு. பல பகிரங்கமான தகவல்களோட பல்கலைக்கழக அப்டேட்டும் தயாரா இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட் பண்ற, எடுத்து விடு. முறைகேடுல தொடர்புடைய பல்கலைக்கழக தலைமை, ஈரோட்டு கல்லூரி முதல்வர்னு பலரும் பல்வேறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில விரைவில் நடவடிக்கை உறுதினு சொல்லப்படுது. ஆனா சமீப காலமா நடந்த சில சம்பவங்களால பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பான விசாரணை கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருக்கு. அதே நேரம் முறைகேடு தொடர்பா தங்களுக்கு எதிராக பெரிய ஆதாரங்கள் ஏதும் இல்லைங்கிறதால ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நம்பிக்கையோட நாட்கள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை சமாளிக்கிறது பற்றியும் பலதரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரதா கேள்விப்பட்டனே. அது மட்டுமல்ல விக்ரம், பல்கலைக்கழகத்தில் நடக்க இருந்த வருடாந்திர செனட் கூட்டம் திடீர்னு தேதி குறிப்பிடாம ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதையும் ஒத்தி வச்சாங்க. செனட் கூட்டத்தில் பல்கலைக்கழகத்தோட கட்டுப்பாட்டில் இயங்குற அத்தனை கல்லூரிகள்ல இருந்தும் முதல்வர்கள் உள்பட 160க்கும் மேற்பட்டவங்க கலந்துப்பாங்க. ஊழல் முறைகேடு தொடர்பா யாராவது கேள்வி கேட்டுட்டா என்ன செய்யறது? அதனாலதான் செனட் கூட்டத்தை ஒத்தி வச்சது மட்டும் இல்லாம சமீபத்துல நடக்க இருந்த சிண்டிகேட் கூட்டத்திலையும் நடத்தல. முறைகேட்டுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட போறதா சொன்னவங்க என்னானாங்க? போராட்டத்தால பிரச்சனை பெருசாகிறதுல யாருக்கும் எந்த லாபமும் இல்லைன்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா. எல்லா பக்கமும் முயற்சி பண்றாங்க. எந்த முயற்சியாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல. பல்கலைக்கழக முறைகேடுல தங்களுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு வரும் நாட்கள்ல மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு விக்ரம். அப்படி போடு, இதுக்காக தானே காத்திருந்தோம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்னன்னு சொல்லு. சீக்கிரமே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது விக்ரம். அது வந்ததும் இவங்களோட சேர்த்து கோவையில வேலை பார்த்த லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு அதிகாரி ஒருத்தரும் சிக்க போறாரு. சூப்பர் ரோபோ, செம மேட்டர் தான். அந்த ஆடியோ பத்தி விவரமா சொல்லு. கூடலூர் கல்லூரியில விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிச்ச ஒருத்தருக்கு எல்லா தகுதியும் இருந்தும் வேலையில சேர்த்துக்க லஞ்சம் கேட்டிருக்காங்க. அத்தனை தகுதிகளும் இருக்கிற அந்த நபர் ஏன் பணத்தை கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சதோட லஞ்சம் கேட்டவங்களை வசமா மாட்டி விட திட்டம் போட்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரி ஒருத்தரை சந்திச்சு பிரச்சனையை விவரிச்சாரு. ஒருத்தராவது இப்படி யோசிச்சாரு? பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்ட அந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி புகார் கொடுத்தவர் மூலமா தகவல்களை வாங்கிக்கிட்டு கல்லூரி முதல்வரோட நடவடிக்கையை கண்காணிக்க துவங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் புகார் கொடுத்தவரை தான் சொல்றபடியெல்லாம் பேச சொல்லி கைட் பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன, வழக்கம் போல அவரை கையும் களவுமா பிடிக்க ஏற்பாடு நடந்திருக்கும். புகார் கொடுக்க போனவர்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் செய்யற கருவியை கொடுத்து அனுப்பி கூடலூர் கல்லூரி முதல்வரை சந்திச்சு லஞ்சத்தை பத்தி பேச சொல்லி ஏற்பாடெல்லாம் சரியா தான் செஞ்சாங்க. வேற எங்க தப்பு நடந்துச்சு?
குறிப்பிட்ட அந்த நாள் அதிகாரி சொன்னபடி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வெளியில வந்திருக்காரு அந்த நபர். அவர்கிட்ட இருந்து ஆடியோ ரெக்கார்டரை வாங்கின லஞ்ச ஒழிப்பு அதிகாரி அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னே தெரியலையா. இவர் கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்லையா. என்ன செஞ்சிருப்பாரு? அந்த ஆடியோவை எடுத்துட்டு போய் கல்லூரி முதல்வர்கிட்ட டீல் பேசியிருப்பாரு, அதானே? அதேதான் விக்ரம், டீலிங் நல்லபடியாகவும் முடிஞ்சிடுச்சான். அட பாவீங்களா, எல்லாரும் இப்படி பண்ணா என்னதான் பண்றது? அவசரப்படாத விக்ரம், இனிமேதான் சுவாரஸ்யமே. லஞ்ச ஒழிப்பு அதிகாரி கொடுத்து அனுப்பின ஆடியோ ரெக்கார்டர் தானே இல்ல, புகார் கொடுத்த நபர்கிட்ட அவர் டெய்லி பேசின ஆடியோ இருக்கு இல்லையா, அதுல கல்லூரி முதல்வரை கையும் கழுவுமா பிடிக்க திட்டம் திட்டினது எல்லாமே பதிவாகி இருக்குது இல்ல. ஆமா இல்ல, இதை நான் யோசிக்கவே இல்லையே ரோபோ. அந்த ஆடியோ தான் இப்ப கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னியா? ஆமா விக்ரம், அந்த ஆடியோல கூடலூர் கல்லூரி முதல்வர் லஞ்சம் கேட்ட விவகாரத்துல இருந்து கடைசியா அவரை பிடிக்க திட்டம் திட்டின வரைக்கும் எல்லாமே பத்திரமா இருக்கு. பல்கலைக்கழக முறைகேடு விவகாரத்துல இது முக்கிய ஆதாரமா பார்க்கப்படுது. சூப்பர் ரோபோ, கலக்கிட்டப்போ அவங்க தப்பிக்கவே முடியாது. சரி, அடுத்தடுத்த மேட்டர்களை டக்கு டக்குன்னு சுருக்கமா சொல்லிடு, கிளம்பலாம். ஓகே விக்ரம், சின்ன சின்ன தகவல்கள் நிறைய வரிசையா இருக்கு, சொல்றேன் கேளு. வர்தா புயலால ஏற்பட்ட பாதிப்புகள்ல டிடிஹெச் ஒளிபரப்பு சேவையும் ஒன்று. பெரும்பாலான தனியார் டிடிஹெச் நிறுவனங்கள் இன்னும் வாடிக்கையாளர்களுக்கான சேவையை முழுசா கொடுக்காததுனால பாதிப்பு தொடருது. இதுல நாம பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு ரோபோ? விஷயம் இல்லாமலாம் நான் ஆரம்பிப்பேன். டிடிஹெச் சேவை பாதிப்பு தொடர்பான புகார்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வேலைக்கு ஆட்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வேலைக்கு வந்தவங்கள பலரும் அதிகாரிகள் சிலரும் ஒரு நூதன மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. இதுலயுமா நூதன மோசடி? எல்லாத்துலயும் இருக்கு விக்ரம், கதையை கேளு. புகார்கள் கொடுத்த வாடிக்கையாளர்கள்ல யாருக்கெல்லாம் வாரண்டி இல்லையோ அங்க மட்டும் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாரண்டி வச்சிருக்கிறவங்க நிலைமை இப்போ வரைக்கும் மோசமா தான் இருக்கு. அடப்பாவீங்களா, வாரண்டி இருந்தா காசு வாங்க முடியாதுன்னு அப்படி பண்றானுங்களா? சரி, டக்குன்னு அடுத்த மேட்ரு. இதுவரைக்கும் இருந்த ஆளுநர்களுக்கே கிடைக்காத மரியாதை பொறுப்பு ஆளுநருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? அப்படியா? எங்க, எப்போ? திருநெல்வேலி MS யூனிவர்சிட்டியில சமீபத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க பொறுப்பு ஆளுநர் குடும்பத்தோட போயிருக்காரு. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மஹால்னு சில இடங்களுக்கு போயிட்டு அடுத்த நாள் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்க ஹெலிகாப்டர் மூலமா திருநெல்வேலி போயிருக்காரு. இது வழக்கமான மரியாதை தானே, இதுல என்ன இருக்கு? ஆளுநர் குடும்பத்தோட பயணம் செய்யறதுக்கு BMW, ஆடி மாதிரியான உயர்ரக கார்கள் தான் வேணும்னு மதுரை ஆட்சியருக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மதுரையில அந்த மாதிரி கார்கள் வாடகைக்கு எப்படி கிடைக்கும்? அதான் பிரச்சனையே. வாடகைக்கு கிடைக்காததால சொந்தமா ஆடி கார் வச்சிருக்கிற ஒருத்தரை அவர் காருக்கே டிரைவர் ஆக்கியிருக்காங்க. ஆளுநர் குடும்பத்தோட தங்கறதுக்கு பசுமலையில இருக்கிற நட்சத்திர விடுதியில ஏற்பாடு செஞ்சாங்களாம். இது கொஞ்சம் புதுசுதான், இருந்தாலும் ஓனரையே டிரைவர் ஆக்கி இருக்க தேவையில்லை, பாவம். சரி, அடுத்து. ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த தொழிலதிபர் ஒருத்தர் தலைமையில தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையை உருவாக்கி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனா இப்போ தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவைன்ற அமைப்பை உருவாக்கி போராட்டங்கள் நடக்குது. பழைய தலைவர் நடத்துற போராட்டங்கள்ல பங்கேற்காத பிற அமைப்புகள் புதிய அமைப்பு நடத்துற போராட்டங்கள்ல கலந்துக்கிறாங்களாம். இது இன்னும் புதுசா இருக்கே. எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு தானே போராடுறாங்க, மொத்தமா சேர்ந்து போராட வேண்டியதானே? விஷயம் அதுல விக்ரம், பழைய அமைப்பினோட தலைவர் ஒரு தொழிலதிபரும் கூட. அவர் தன்னுடைய தொழில் பெருக தாமரை கட்சி தலைமையிலான அரசுக்கு ஆதரவா செயல்படுறாருன்னு பேசிக்கிறாங்க. அதுதான் காரணமா? அடங்கப்பா, இது ஒரு பிரச்சனையா? அடுத்த தகவலை சொல்லு. சென்னை விருகம்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் தெரு சுற்றுவட்டார பகுதிகளில் பைக் ரேஸ்ல கலந்துக்கிற இளைஞர்களுடைய அட்டகாசம் அளவில்லாம போயிட்டு இருக்கான். பலமுறை புகார் கொடுத்தும் காக்கிகள் கண்டுக்கிறது இல்லையா. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை ரோபோ, அதை எப்படி கண்டுக்காம இருக்கலாம்? உண்மைதான் விக்ரம், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆபத்து நிறைஞ்சதுன்னு சொல்லியும் சின்ன பசங்க ஏதாவது விளையாடுவாங்க. இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா? சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்களாம். பாதிப்புகள் வெளியே தெரிகிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன மேட்டர் தான். சரி, அடுத்து. அட போதும் விக்ரம், சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருப்ப போல. டைம் ஆயிடுச்சு, அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.